ஹே காய்ஸ், ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த ஒருத்தருடைய ஸ்பீச், இன்டர்வியூ, கான்வர்சேஷன்ஸ் தான் நிறைய ஃபீல்டில் வந்துட்டுருக்கு. அந்த பர்சனாலிட்டி வேற யாரும் இல்லை, வெர்சடைல் ஆக்ட்ரஸ் மிஸ்ஸஸ் ராதிகா சரத்குமார். இவங்க பேசுகிறத கேட்கும்போது சத்தியமாக எனக்கு மோட்டிவேஷனாலாம் ஃபீல் ஆகலைங்க. இவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடச்ச அப்சர்வேஷன்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணேன். இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணும்போது எனக்கு சில தாட்ஸ் வந்தது. அது நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எங்கெல்லாம் அப்ளை ஆகுது, எஸ்பெஷலி லேடிஸோட லைஃப்பில் இது எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இட்ஸ் 10 takeaways from ராதிகா சரத்குமார் மேம் ஸ்பீச் வித் மீ திவ்யா. ஃபர்ஸ்ட் டேக்அவே, நோ யுவர் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயே நோ ஏஜ் பார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஒரு பொண்ணு தொடர்ந்து ஒருத்தவங்களை ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய ஸ்பேஸை அவங்க இழந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட அவங்க கலீக்ஸ்க்காக தெரிஞ்ச வேலை, இந்த வேலை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இனிஷியலாக இந்த பொண்ணு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அப்ரிசியேஷன் எக்ஸ்பெக்டேஷனாக மாறும். இந்த பொண்ணு எக்ஸ்பெக்டேஷன் மெட்டீரியலாகவே மாறிடுவாங்க. நீங்கள் ஒரு வேலையில் பிஸியாக இருக்கீங்க, அந்த டைமில் அவங்க அந்த பழக்க தோஷத்தில் அவங்களுடைய வேலையை உங்களுக்கு கொடுக்குறாங்க, செய்ய முடியல அப்படின்னா உங்களை அவங்க தப்பாக பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கான ஸ்பேஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கூட ஃப்ரீடமாக செய்ய முடியாத சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ உங்களால் ஒன்று முடியல, இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா நோ சொல்லுங்கள். இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கான பவுண்ட்ரியை நீங்கள் செட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் ஆட்டிடியூட் காட்டுறது இல்லை, இதுக்கு பேர் பவுண்ட்ரி செட் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கூல் எஜுகேஷனோ காலேஜ் எஜுகேஷனோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க, மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு கெரியரில் பிரேக் எடுத்துட்டீங்க, திரும்ப உங்கள் ஜாபை எந்த இடத்துல ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இல்லை, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன படிக்க போகிறேன், இதுக்கு மேலே நான் என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்ற தாட் நிறைய பெண்களுக்கு இருக்குது. அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வயது ஒரு தடையே இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஆழமாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் டேக்அவே, பொண்ணுங்களுக்கு இருக்கிற பயத்திலிருந்து அவங்க எப்படி வெளியில் வரணும், ஹவு டு ஓவர் கம் ஃபியர் அப்படின்னு கேட்கப்படும் போது பி டஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா என்ன? உங்கள் பிரெயினில் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் நடக்கும். இப்போது நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணால் உடனே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எஸ்கேபிசம். பயம் வரும்போது சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஓடுறது. செகண்ட் ரியாக்ஷன் ஃபேஸ் இட். சிச்சுவேஷனை எப்படியாவது ஹேண்டில் பண்ணணும். ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்போது இந்த செகண்ட் ரியாக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பயம் இல்லாமல் இருக்கிறது வீரம் அப்படிங்கிறது இல்லை. பயம் இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அதுதான் இங்கே வீரம். தேர்ட் டேக்அவே, லெட் இட் கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்தையுமே மைண்டில் ஏற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில விஷயத்த லெட் இட் கோ அப்படின்னு சொல்லவும் கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு யார் கூடயாச்சும் அப்படின்னா, அதை அப்போவே சார்ட் அவுட் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை. சால்வ் பண்ணாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மாத கணக்கில் அந்த பேகேஜை மைண்ட்லேயும் ஹார்ட்லேயும் சுமந்துட்டுருப்போம். இதனால பிரச்சனை தான் சால்வ் ஆக போதா? கண்டிப்பாக கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்மளுடைய பாடி அண்ட் மைண்ட், ஹார்ட் இது எல்லாமே டயர்டாகிறது தான் மிச்சம். உண்மையான மெச்சூரிட்டி என்ன தெரியுமா? இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ப்ரூஃப் பண்ணுறதுலாம் கிடையாது. எல்லா பிரச்சனையுமே சண்டை தான் போடணுமா என்ன? ஒரு சில பிரச்சனையிலேருந்து நம்ம வாக் அவே பண்ணுறது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு தான் நல்லது. ஸோ நம்ம லைஃப்பில் தேவையில்லாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நமக்கு கிடைக்காத விஷயங்களெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாமல் சம்டைம்ஸ் லெட் இட் கோன்னு சொல்கிறது வீக்னஸ் இல்லை, அது மெச்சூரிட்டி. ஃபோர்த் டேக்அவே, ஹவு டு ஹேண்டில் கிரிட்டிசிசம். விமர்சனங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் இக்னோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பொதுவாக எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கிரிட்டிசிசம் வரும்போதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிடு. இந்த உலகத்தில் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நீங்கள் எது பண்ண நினச்சாலும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே விமர்சனங்கள் நிற்கும். உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதோ இல்லை உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான எந்த கிரிட்டிசிசையுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. அந்த விமர்சனங்களோடு சேர்த்து நிறைய கேள்விகளும் வரும். அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்னா கண்டிப்பாக அது அவசியமே கிடையாது. இஃப் தட் ஃபீட்பேக் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ், அதை எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு சில முயற்சி பண்ணுறீங்க, சில ஐடியாஸ் கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும், அது உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த கிரிட்டிசிசமை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களை டீமோட்டிவேட் பண்ணி பேசுகிறாங்க இல்லை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் மைண்ட் ரொம்ப டவுன் ஆகுது அப்படின்னா அப்படிப்பட்ட கிரிட்டிசிசமை நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ கிரிட்டிசிசம் வந்தால் ஜஸ்ட் இக்னோர் அண்ட் மூவ் ஆன்.
ஃபிஃப்த் டேக்அவே, விமன் ஆர் அலோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஒரு டீப் அப்சர்வேஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் பெண்களை நம்ம எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணுறோம். இன்னாரோட மகள்னு சொல்கிறோம், இன்னாரோட அம்மானு சொல்கிறோம், இன்னாரோட மனைவின்னு சொல்கிறோம். மோரோவர் இந்த எல்லா ரோல்ஸையும் தாண்டி பெண் அப்படிங்கிறவ ஒரு இண்டிவிஜுவல். என்னதான் ஒரு பொண்ணை சுற்றி நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு இருந்தாலும் ஒரு சில மொமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மொமெண்ட்டில் அவளோட பிரச்சனையை அவளே நின்று தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியான சுச்சுவேஷன் வரும்போது அவளுக்கே தெரிஞ்சிடும், இந்த டைமில் என்னை சேவ் பண்ண யாரும் வரமாட்டாங்க, நான் தான் என்னை சேவ் பண்ணிக்கணும்னு. அப்படி ஒரு வேளை அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி தன்னை தானே சேவ் பண்ணிக்கிட்டா இந்த ரெண்டு விஷயம் அவள் லைஃப்பில் யோசிக்கவே மாட்டா. ஒன்று, தன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க மாட்டா. இன்னொன்று, தான் ஒரு வீக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டா. ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எனக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுப்பா. ஸ்டில் என்னதான் விமன் ஆர் செல்ஃப் டிபெண்ட்னு சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே விமன் ஆர் அலோன் தானே. சிக்ஸ்த் டேக்அவே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்னெசசரி லிமிட்ஸை என்றைக்குமே நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத் சொல்லட்டுமா? இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்ஸ் எதுவுமே நம்ம க்ரியேட் பண்ணிட்டது கிடையாது. சொசைட்டி க்ரியேட் பண்ண ஒரு விஷயம். இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நீ பண்ணாத, இதுதான் உன்னோட லிமிட், இதுக்கு மேலே நீ பண்ணினா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இதெல்லாம் கேட்கும்போது அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டவுட் வரும், இந்த லிமிட்லாம் உண்மையாகவே ரியலா இல்லை நம்ம மைண்டில் உருவாக்கப்பட்ட பயமானு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸில் நார்மலான ரோலில் இருக்கிற ஒரு பொண்ணு அவளுடைய அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஒரு ரோலை எடுத்துக்க சொல்கிறாங்க. அவளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இதை எடுத்துக்கலான்னு தோணுனாலும் கூட அவள் நோ சொல்லுவா. ஏன் தெரியுமா? இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு இருக்கா, ஒருவேளை இந்த ரோலை நான் எடுத்தேன்னா என்னுடைய கலீக்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இந்த லிமிட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டதா இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயமா? ரொம்பலாம் யோசிக்காம அந்த லீடர்ஷிப் ரோல் அந்த பொண்ணு எடுத்து தன்னை ப்ரூஃப் பண்ணிட்டானா அப்போ தான் அவளுக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது. நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியாமல் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் அது ஹேபிட்டாகவே மாறிடுது. பட் ஒரு கட்டத்தில் புரிய வந்துடும், இந்த லிமிட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு பிலீஃப் தான்னு. இந்த பிலீஃபை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும். செவன்த் டேக்அவே, ஆம்பிஷனை கிவ் அப் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு மேரேஜுக்கு அப்புறமா நடக்கிற கெரியர் பிரேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா எப்போ அதை ரெஸ்யூம் பண்ண போகிறீங்க, எப்படி ரெஸ்யூம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு பயமே. என்றைக்கோ நீங்கள் படிக்க நினச்ச ஒரு ஹையர் ஸ்டடீஸ், அந்த டைமில் உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் டியூ டு சம் ஃபேமிலி கமிட்மெண்ட் நீங்கள் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அதான் இப்போ கையில் சேவிங்ஸ் இருக்கே, லோன் போட்டு கூட படிக்கலாம், உங்களால் தனியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஸ்டில் அந்த ஹையர் ஸ்டடீஸை படிக்கிறதுக்கே நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபினான்ஷியல் ரீசன் இருக்கலாம், இல்லை யாராவது உங்களை லிமிட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணால் லாஸ் ஆகிடும், நீ மாட்டிப்ப அப்படின்னு உங்களை பயமுறுத்தி கூட வச்சுருந்துருக்கலாம். ட்ரீமோ ஆம்பிஷனோ ஒரு ப்ராசஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரக்காகி நின்றுட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அதுலேருந்து வெளியில் போயிடலான்னு கிவ் அப் பண்ணிவிடுவோம். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் இருங்க, உங்களுடைய ஆம்பிஷன் இதுதான் அப்படின்னா நீங்கள் அதை என்றைக்குமே கிவ் அப் பண்ணவே கூடாது. எய்த் டேக்அவே, பீப்புள் ஆர் டூ சீரியஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக யோசிக்கிறது, பர்சனலாக எடுத்துக்கிறது. இப்போது நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில் பண்ணியிருப்போம், அதில் ஒரு சின்ன எரர் தான் காட்டியிருக்கோம். அதேமாரி நம்ம ஹையர் அஃபிஷியல் தனியாக கூப்பிட்டு தான் கேட்டிருப்பாரு, நார்மலாக தான் கேட்டிருப்பாரு. ஆனால் நம்ம மைண்ட் அதை ரொம்ப பெருசாக யோசிக்கும், ஏதோ பெருசாக அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் பர்ஃபெக்டாக இல்லைன்னு வைங்களேன், உடனே என்ன யோசிப்போம், ஐயோ நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அப்படியே கில்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம மைண்ட் பெருசாக எக்ஸாக்ரேட் பண்ணுது அப்படின்னா அந்த டைமில் இந்த ஸ்கில்லை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். அந்த மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி அந்த சிச்சுவேஷனை காமாக அப்சர்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இல்லை, unnecessary ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் டோன்ட் பி டூ சீரியஸ். நைன்த் டேக்அவே, நெவர் கிவ் அப் யோர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஃபீல்டை விட்டு என்றைக்குமே ஃபீல்ட் அவுட் ஆகிடாதீங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். எந்த ஒரு விஷயமே இமீடியட்டாக கிடைக்கல அப்படின்னா அதை விட்டுறணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நிறைய டைம் நம்ம லைஃப்பில் இந்த மிஸ்டேக் நடக்கும். அந்த மாதிரி மொமெண்ட்டில் இந்த கேள்வி கண்டிப்பாக நம்ம மைண்டில் வரும், இந்த ஃபீல்டுக்கு நான் தகுதியான ஆளா, இந்த ஃபீல்டு எனக்கான ஃபீல்டா அப்படின்னு.
ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஃபெயிலியர் எப்போவுமே ராங் டைரக்ஷன் காட்டாது. சம்டைம்ஸ் பெட்டர் டைரக்ஷன் கூட காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் ஆகலை அப்படின்னா அப்போது அவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ நான் கிவ் அப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது. செகண்ட் சாய்ஸ், நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் கிளியர் ஆகணும், அதுக்கு என்னோடய ப்ரிப்பரேஷனை நான் இன்னும் எப்படி பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது, நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதை நான் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது. அதனால தான் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸில் இந்த காமன் பேட்டர்ன் இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சக்ஸஸ் கிடையாது, பர்சிஸ்டன்ஸ் தான் சக்ஸஸ். ஸோ நீங்கள் இருக்கிற ஃபீல்டை கம்ப்ளீட்டாக விடணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க. என்னோட இந்த ஃபெயிலியருக்கு காரணம் கேப்பபிலிட்டி ப்ராப்ளமா இல்லை என்னோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்ளமான்னு. ஸோ குவிட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்யூஷன் கிடையாது. லேர்ன் பண்ணுங்கள், அப்கிரேட் பண்ணுங்கள். உங்கள் டைம் வரும்போது நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டுங்க. 10th டேக்அவே, ஃபேமிலி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் ஆம்பிஷன், கெரியர், சக்ஸஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபேஸில் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் வரும். அந்த மொமெண்ட்டில் இந்த சக்ஸஸ், பொசிஷன், அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் சைடில் போயிடும். அந்த டைமில் உங்களை எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் ஃபேமிலி தான். நம்ம லைஃப்பில் எல்லாமே நமக்கு கிடைக்கலாம், ஆனால் அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் கிடைக்கிற ஒரே இடம் நம்மளோட ஃபேமிலி. ஸோ இந்த டேக்அவேஸ் எல்லாம் பெரிய ஃபிலாசபிலாம் இல்லை, நம்ம லைஃப்பை கிளியராக பார்க்க உதவுற சிம்பிள் ரிமைண்டர்ஸ். நம்ம லைஃப்பை ஷேப் பண்ணுறது சர்க்கம்ஸ்டான்சஸ் கிடையாது, மைண்ட் செட் தான். அந்த மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு பொண்ணுக்கு தான் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஸ்ட்ராங்காக நின்று ஹேண்டில் பண்ணிடுவா.